ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பர் ஸ்கீம்ங்க. இப்போ ரீசெண்டா ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய என்பிஎஸ் வாத்சல்யா அப்படிங்கிற ஸ்கீம் தான். அதாவது குழந்தைங்களுக்கு நம்ம நேஷனல் பென்ஷன் ஸ்கீம்ல அவங்களுடைய ரிட்டையர்மெண்ட் கார்பஸ், அதாவது ரிட்டையர்மெண்ட்டுக்கு வந்து பிளான் பண்றதா. அதாவது நம்மளுக்கு வந்து ரிட்டையர்மெண்ட் பிளான் பண்றது அப்படிங்கிறது ஓகே, பட் நம்மளுடைய குழந்தைங்களுக்கு 18 வயசுக்கு கம்மியா இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கும் நம்ம தாராளமா வந்து ஒரு ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் அப்படிங்கறத வந்து ரெடி பண்ணலாம். ஸோ அதை பத்தின ஒரு ஸ்கீம் தான் இப்போ ரீசெண்டா சென்ட்ரல் கவர்மெண்ட் ரோல் அவுட் பண்ணிருக்கக்கூடிய ஒன்னு. 2024 பட்ஜெட்ல தான் இதை வந்து சொல்லியிருந்தாங்க. ஒரு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஸ்கீம்ங்க என்பிஎஸ் வாத்சல்யா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்கீம். ஸோ இந்த ஸ்கீம்ல நீங்க மணியை வந்து போடுறப்போ யாரு ஃபண்ட் மேனேஜ் பண்ணுவாங்க அப்படின்னா பிஎஃப்ஆர்டிஏ, அதாவது பிஎஃப் எல்லாம் வந்து மேனேஜ் பண்றாங்க இல்லைங்களா. ஸோ அவங்களே தான். நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் அப்படிங்கறதே வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே, இந்திய குடிமக்கள் அத்தனை பேருக்குமே வந்துட்டு பென்ஷன் ஸ்கீம் ரிட்டையர்மெண்ட்டுக்கு வந்து மணி ரெடி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்தது. யார் வேணாலும் கான்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த என்பிஎஸ் வாத்சல்யா அப்படிங்கிறது வந்து குழந்தைங்களுக்கும் நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம் மணி வந்து ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்படிங்கறதா வந்து இதோடைய ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயமே. ஸோ இது வந்து சைல்ட்ஸுடைய ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட், குழந்தைகளுடைய ஒரு ஓய்வூதிய நிதியாக பார்க்கப்படுது. பேரண்ட்ஸோ அல்லது கார்டியனோ வந்து இதை வந்து ஓபன் பண்ணிக்கலாம் இந்த அக்கௌண்ட்டை. ஸோ இது வந்து என்பிஎஸ் ஸ்கீமோட ஒரு எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் தான், வேற ஒன்றும் இல்லைங்க. ஸோ லாங் டேர்ம் வெல்த் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கிரியேட் பண்றதுக்கான ஒரு சூப்பரான ஒரு பிளான் தான் இது. உண்மையாவே வந்து நம்மளோட குழந்தைங்க நல்லா செக்யூரா ஃபியூச்சர்ல இருக்கணும் அப்படின்னு பிளான் பண்றோம்னா இப்ப இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மணி கான்ட்ரிபியூட் பண்றோம்னா அவங்களுடைய ஃபியூச்சர் வந்து கொஞ்சம் நல்லா செக்யூரா இருக்கும். அதான் வந்து விஷயம், வேற ஒன்றும் இல்லை. அண்ட் இன்ஃபிளேஷனுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்டபிளா இருக்கக்கூடியது என்பிஎஸ் ஸ்கீம். உண்மையாவே ஈக்விட்டில எல்லாம் இதுல வந்து அமௌண்ட் போகுங்க. ஸோ அதனாலதான் வந்து நான் சொல்றேன், இன்ஃபிளேஷனுக்கு ஏத்தாப்புல வந்து உங்களுக்கு மணி வந்து ரொட்டேட் ஆகிக்கிட்டு இருக்கும், வளர்ந்துகிட்டு இருக்கும். ஸோ கண்டிப்பா இந்த ஸ்கீமை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க உங்க குழந்தைக்காக. ஸோ அது எலிஜிபிலிட்டி அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இந்தியன் சிட்டிசன்ஸ் பிலோ 18 இயர்ஸ், அதாவது மைனர்ஸ் மட்டும்தான் இந்த ஸ்கீம்ல ஜாயின் பண்ண முடியும். ஸோ 18 வயதுக்கு குறைவாக இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற எல்லாருக்குமே இந்த ஸ்கீம் அப்ளிகபிள். அண்ட் என்ஆர்ஐஸ்க்குமே வந்து இந்த ஸ்கீம் அவைலபிள்ங்க. இப்போ என்ஆர்ஐயா இருக்கீங்க, உங்க குழந்தை வந்து ஃபாரின்ல இருக்கு அப்படின்னாலும் உங்க குழந்தைக்கும் நீங்க வந்து ரிட்டையர்மெண்ட்டுக்கு என்பிஎஸ்ல வந்து அமௌண்ட் வந்து சேர்த்து வச்சுக்கலாம். அல்லது இப்ப வந்து குழந்தைங்க வந்து மைனர்ஸா இருக்கிறப்போ ஆப்வியஸா வந்து பேரண்ட்ஸோ அல்லது கார்டியனோ தான் ஆன் பிஹாஃப் ஆஃப் மைனர் வந்து இந்த அக்கௌண்ட் ஓபன் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா இந்த குழந்தைங்க தான் சோல் ப்ரொப்ரேட்டரா 18 இயர்ஸ்க்கு அப்புறம் வருவாங்க. ஓகே, அப்ளிகபிலிட்டி ஆஃப் என்பிஎஸ் வாத்சல்யா ஸ்கீம் யாரெல்லாம் வருது அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஆல் பேரண்ட்ஸ் அண்ட் கார்டியன்ஸ் ஆஃப் மைனர் சில்ட்ரன். ஸோ சின்ன குழந்தைங்களா இருக்கக்கூடிய எல்லா பேரண்ட்ஸும் அல்லது கார்டியனா இருக்கீங்க சின்ன குழந்தைங்களுக்கு அப்படின்னா எல்லாருமே இந்த ஸ்கீம்ல ஜாயின் பண்ண முடியும். ஸோ ஒன்ஸ் குழந்தை வந்து 18 வயசு ஆயிடுறாங்க, இப்போ ஒரு பிறந்த குழந்தைக்கு போடுறீங்கன்னா ஒரு 5 வயசு 10 வயசு இருக்கக்கூடிய குழந்தைக்கு வந்து என்பிஎஸ் வாத்சல்யா ஸ்கீம்ல ஜாயின் பண்றீங்க. ஸோ இந்த ஸ்கீம்ல வந்து இருந்துட்டு இருக்காங்க, வருஷம் நீங்க அமௌண்ட் கட்டிட்டு இருக்கீங்க. 18 வயசுக்கு மேல ஆகுதுன்னா அந்த என்பிஎஸ் என்ன ஆகும் அமௌண்ட் அப்படின்னா என்பிஎஸ் நார்மல் என்பிஎஸ்ஸா வந்து கன்வெர்ட் ஆயிடும். ஓகேங்களா, நேஷனல் பென்ஷன் ஸ்கீம்ல நம்ம அமௌண்ட் போடுவோம் இல்லைங்களா, அது மாதிரி வந்து கன்வெர்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்க வந்து கான்ட்ரிபியூட் பண்ணலாம், பண்ணாமே இருக்கலாம், அது உங்களோட விருப்பம் தான். 18 வயசு வரைக்கும் ஆனா கம்பல்சரி வந்து நீங்க அமௌண்ட் வந்து கட்டுற மாதிரி இருக்கும். சரி, ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் லிமிட் எடுத்துட்டீங்கன்னா ஸ்டார்டிங்ல வந்து மினிமம் நீங்க 1000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாங்க, தப்பே இல்லை. ஸோ மினிமம் 1000 ரூபாயில இருந்து மேக்ஸிமம் வந்து நோ லிமிட், எவ்வளவு வேணாலும் நீங்க கட்டலாம். வருஷத்துக்கு 1000 ரூபாய் அப்படிதான் வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு வருஷத்துல நீங்க என்பிஎஸ்ல வெறும் 1000 ரூபாயில இருந்து மாசம் மாசம் கட்டுறதா இருந்தாலும் கட்டலாம், தப்பு கிடையாது. அதுவே வருஷத்துக்கு 1000 ரூபாய் அப்படி கட்டுறதா இருந்தாலும் தப்பு கிடையாது, ரைட்டுங்களா. ஸோ அது உங்களோட சாய்ஸ் தான். அண்ட் மேக்ஸிமம் வந்து லிமிட்டே கிடையாது, நீங்க கோடி கணக்கில் சேர்க்கணும்னாலும் தாராளமா உங்க குழந்தைக்கு சேர்க்கலாம். அடுத்து டாக்குமெண்ட்ஸ், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீடட் இந்த என்பிஎஸ் ஸ்கீம் ஓபன் பண்றதுக்கு அப்படின்னா, கார்டியனா இருக்கீங்க இல்ல பேரண்டா இருக்கீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு அல்லது ஓட்டர் ஐடி இல்ல வந்து டிரைவிங் லைசன்ஸ், இது மாதிரி எதா இருந்தாலும் ஓகே. ஆதார் கார்டு இஸ் பெட்டர் என்ன கேட்டா. அண்ட் ரெண்டாவது எடுத்துட்டீங்கன்னா மைனர் இருக்காங்க இல்லைங்களா, ஸோ அவங்களோட டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப் வேணுங்க. ஸோ டேட் ஆஃப் பர்த்துக்கு ப்ரூஃப் வந்து நீங்க பர்த் சர்டிபிகேட்டே கொடுக்கலாம் அல்லது ஸ்கூல் சர்டிபிகேட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அது மாதிரி ஏதாவது கொடுக்கலாம். ஆனா டேட் ஆஃப் பர்த்துக்கு ஒரு ப்ரூஃப் வேணும். அண்ட் கார்டியனோட சிக்னேச்சர் கண்டிப்பா வேணும். அண்ட் என்ஆர்ஐயா இருக்கிற பட்சத்துல வந்து பாஸ்போர்ட்டோட ஸ்கேன்டு காப்பி அப்படிங்கிறது வந்து வேணும்னு சொல்றாங்க. அதே போல என்ஆர்ஐக்கு பேங்க் வந்து ஃபாரின்ல வச்சிருக்காங்க இல்ல இந்தியாவில் வச்சிருக்காங்க, வாட் எவர் எதுவா இருந்தாலும் ஸ்கேன்டு காப்பி ஆஃப் பேங்க் ப்ரூஃப் அப்படிங்கிறது வந்து கேட்கறாங்க. ஸோ டாக்குமெண்ட்ஸ்ங்கிறது பேசிக்கான டாக்குமெண்ட்ஸ் தான், ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை, ஈஸியாக வந்து கொடுத்துக்கலாம்.
அண்ட் இந்த ஸ்கீம்ல வந்து யார் பெனிஃபிஷியரினா மைனர் குழந்தைங்க, அதாவது வந்து சின்ன குழந்தைங்க மட்டும் தான் பெனிஃபிஷியரிங்க. நீங்க கார்டியனா இருந்து பேரண்டா இருந்து அமௌண்ட் போட்டாலும் அந்த அமௌண்ட்டை முழுக்க முழுக்க எடுக்கிறதுக்கு உரிமை உள்ளவர்கள் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அது குழந்தைகள் மட்டுமே. நான் அது ரொம்ப கிளியரா சொல்லிடுறேன், பெனிஃபிஷியரி மைனர் சைல்டு மட்டும்தான். ஓகே, என்பிஎஸ் வாத்சல்யா ஸ்கீம் பத்தி இவ்வளவு தூரம் சொல்றீங்க, எங்க போயிட்டு நான் இந்த அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். ஸோ மேஜர் பேங்க்ஸ் எல்லாத்துலயுமே இந்த ஸ்கீம் வந்து அவைலபிள்ங்க. என்பிஎஸ் வாத்சல்யா ஸ்கீம் நீங்க மேஜர் பேங்க்ஸ் எது, இப்போ இந்தியன் பேங்க், எஸ்பிஐ, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, இது மாதிரி எந்த பேங்க்ல வேணாலும் நீங்க இந்த அக்கௌண்ட் வந்து ஓபன் பண்ணிக்கலாம். இந்தியா போஸ்ட்லயும் நீங்க போய் டைரக்டா, அதாவது போஸ்ட் ஆஃபீஸ்ல கூட நீங்க போயிட்டு ஓபன் பண்ணிக்க முடியும். அண்ட் பென்ஷன் ஃபண்ட் ஆஃபீஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அங்க ஓபன் பண்ண முடியும். இல்லைன்னா ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் எடுத்துட்டீங்கன்னா இஎன்பிஎஸ் இருக்கு இல்லையா, ஸோ இதுல கூட நீங்க வந்து ஓபன் பண்ணிக்கலாம். ஸோ இஎன்பிஎஸ்ல கூட நீங்க தாராளமா வீட்டில இருந்துகிட்டு நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணிடலாம். மேக்சிமம் வந்து உங்களுக்கு மொத்த வேலையும் முடிக்கிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் தான் ஆகும். அவ்வளோ ஈஸியா வந்து இந்த வேலை முடிஞ்சிடும். சரி, ஓகே, என்பிஎஸ் வாத்சல்யா ஸ்கீம் வந்து ஆன்லைன்ல இஎன்பிஎஸ்ல வந்து எப்படி ஓபன் பண்றது அப்படின்னு வந்து கொடுத்துருக்கு. ஸோ இஎன்பிஎஸ் வெப்சைட் வந்து நீங்க விசிட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ அதுல போனீங்கன்னா ரிஜிஸ்டர் நவ் அப்படின்னு சொல்லிட்டு என்பிஎஸ் வாத்சல்யா ஸ்கீமுக்கு கீழே வந்து ஒரு டேப் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கணும். அண்ட் கார்டியனோட டேட் ஆஃப் பர்த், அப்ப இப்ப நீங்க வந்து உங்க குழந்தைக்கு ஓபன் பண்றீங்க அப்படின்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் அண்ட் பேன் நம்பர் வச்சிருப்பீங்களே அது, அண்ட் இமெயில் அண்ட் ஃபோன் நம்பர் கேட்கும், அது எல்லாத்தையுமே வந்து கொடுத்துட்டு பிகின் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி நீங்க கிளிக் பண்ணும். அண்ட் அப்போ கொடுக்குறப்ப பாத்தீங்கன்னா உங்களோட இமெயில் அண்ட் மொபைல் நம்பருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓடிபி வந்து ரிசீவ் ஆகும், ரைட்டுங்களா. ஸோ அந்த ஓடிபி வந்து என்டர் பண்ணும். ஓடிபி வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் கண்டினியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணீங்கன்னா உள்ள போயிடும். ஸோ என்டர் மைனர்ஸ் அண்ட் கார்டியன்ஸ் டீடைல்ஸ், ஓகேங்களா. ஸோ உங்களோட டீடைல்ஸ் எல்லாம் கேட்டிருக்கும், அதெல்லாம் நீங்க வந்து கொடுத்துட்டு கன்ஃபார்ம் அப்படிங்கிற பட்டன் அமுத்தணும். அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இனிஷியல் கான்ட்ரிபியூஷன் நீங்க வந்து பண்ற மாதிரி இருக்கும். ஒரு 1000 ரூபாய் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க எவ்வளவு வேணாலும் போட்டுக்கலாம், ஓகேங்களா. ஸோ 1000 ரூபாய் கொடுத்து கான்ட்ரிபியூட் பண்ணியும் பிரான் நம்பர் வந்து ஜென்ரேட் ஆயிடும். ஸோ அக்கௌண்ட் ஓப்பன் ஆயிடுச்சு, அவ்வளவுதாங்க. ஸோ இதுக்கப்புறம் நீங்க வந்து என்பிஎஸ் வாத்சல்யா ஸ்கீம்ல அப்பப்போ உங்க குழந்தைங்களுக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணலாம், ஓகேங்களா. ஒரு குழந்தை 2 குழந்தை எத்தனை குழந்தை இருந்தாலும் நீங்க தாராளமா கான்ட்ரிபியூட் பண்ணலாம். ஸோ இப்படி அக்கௌண்ட் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் சாய்ஸஸ் உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும், ஓகேங்களா. ஸோ தெர் ஆர் 3 டிஃபரெண்ட் சாய்ஸஸ் இருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் சாய்ஸ். ஒன்னு டிஃபால்ட் சாய்ஸ்ங்க, நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் இந்த 3ல, ஓகேங்களா. ஸோ டிஃபால்ட் சாய்ஸ்ல வந்து மாடரேட் லைஃப் சைக்கிள் ஃபண்ட் அப்படின்னு சொல்றாங்க, மாடரேட் growth இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுல வந்து அப் டு 50% தான் நீங்க ஈக்விட்டியில வந்து கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். மற்றபடி ரிமைனிங் ஒரு 1000 ரூபாய் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 500 ரூபாய் தான் ஈக்விட்டிக்கு வந்து நீங்க அதிகபட்சமா போகும். ரிமைனிங் 500 ரூபாய் வந்து கவர்மெண்ட் பாண்டு, செக்யூரிட்டிஸ் அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஸ்பிளிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. அதாவது நீங்க எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்றீங்களோ அது ஈக்விட்டி, கவர்மெண்ட் பாண்ட்ஸ், கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், கார்பரேட் பாண்ட் இப்படின்னு வந்து பிரிச்சு வந்து போடுவாங்க அமௌண்ட். ஸோ அதை தான் சொல்றேன். அதுல மேக்சிமம் 50% மட்டும்தான் ஈக்விட்டியில போட முடியும் டிஃபால்ட் சாய்ஸ் எடுக்கிறப்போ. அதே ஆட்டோ சாய்ஸ் சூஸ் பண்றீங்கன்னா நீங்க ஆட்டோ ஒன்ஸ் சூஸ் பண்ணா அவ்வளவுதான், ஓகேங்களா. கார்டியன் கேன் சூஸ் லைஃப் சைக்கிள் ஃபண்ட், ஓகேங்களா. ஸோ இதுல எடுத்துட்டீங்கன்னா அக்ரெசிவ் போறீங்கன்னா 75% ஆஃப் தி அமௌண்ட் நீங்க ஈக்விட்டியில போடலாம். மாடரேட் சூஸ் பண்றீங்கன்னா 50% வந்து ஈக்விட்டியில வந்து போட முடியும். கன்சர்வேட்டிவ் எடுத்துட்டீங்கன்னா உங்களோட மொத்த அமௌண்ட் ஒரு 1000 ரூபாய் கான்ட்ரிபியூட் பண்றீங்கன்னா 250 ரூபாய் மட்டும் தான் ஈக்விட்டியில போட முடியும், 25% மட்டும் தான் ஈக்விட்டியில போட முடியும். அதெல்லாம் வந்து கொஞ்சம் செக்யூரான இதுக்கு போயிடும். ஆனா ஈக்விட்டிங்கிறதுல வந்து பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும், அதனால அது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். அடுத்து ஆக்டிவ் சாய்ஸ். ஆக்டிவ் சாய்ஸ்ல நீங்க ஃபண்ட் மேனேஜ் பண்ண முடியுங்க, ரைட்டுங்களா. ஸோ கார்டியன்ஸ் ஆர் பேரண்ட்ஸ் வந்து ஆக்டிவா இப்போ வந்து ஈக்விட்டியில் நல்ல அமௌண்ட் வரும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்கன்னா அப்போ வந்து ஈக்விட்டியில் வந்து போட முடியும். ஸோ நீங்கள் வந்து ஃபண்டை வந்து எதில் போடலாம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் சூஸ் பண்ண முடியும். ஸோ இதில் ஈக்விட்டி எடுத்துட்டீங்கன்னா அப் டு 75% வரைக்கும் தான் நீங்கள் போட முடியுங்க. அதுக்கப்புறம் ரிமைனிங் ஃபண்ட் இப்போ 1000 ரூபாய் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா, 1000 ரூபாயில 75% வந்து ஈக்விட்டியில் போட்டு ரிமைனிங் வந்து நீங்கள் ஸ்பிளிட் பண்ணிக்கலாம் மற்றதில். அண்ட் கார்பரேட் டெப்ட்ல 100% அமௌண்ட்டையுமே நீங்களே சூஸ் பண்ணி போட முடியும். கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்ல அப் டு 100%, ஆல்டர்னேட் அசெட் அப்படிங்கறதுல வந்து பாத்தீங்கன்னா அப் டு 5% தான் போட முடியும். எப்பவுமே என்பிஎஸ் ஸ்கீம் எடுத்துட்டீங்கன்னா ஆல்டர்னேட் அசெட்ல அப் டு 5% தான், ரைட்டுங்களா. ஸோ இப்படி வந்துட்டு நீங்களே வந்து ஃபண்ட் மேனேஜ் பண்ணிக்க முடியும் ஆக்டிவ் சாய்ஸ் எடுக்கிறப்போ. சரி, ஓகே, இப்படி அமௌண்ட் போடுறோம் இல்லைங்களா, இதை வித்ட்ரா பண்றதுக்கு என்ன மாதிரியான ஆஸ்பெக்ட் எல்லாம் அப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க அமௌண்ட் போட்டிருக்கீங்க, 3 வருஷம் ஆயிடுது அப்படிங்கிறப்போ அதுக்கப்புறம் வித்ட்ரா பண்ண முடியும், பார்ஷியல் வித்ட்ரா பண்ண முடியும். அதாவது 3 வருஷத்துல நீங்க கான்ட்ரிபியூட் பண்ணிருப்பீங்க இல்லையா, அதுல 25% அமௌண்ட்டை வந்து நீங்க எடுத்துக்க முடியும், ரைட்டுங்களா. என்னென்ன கண்டிஷன்ஸ்க்கு எடுத்துக்க முடியும் அப்படின்னு இருக்கு. அதாவது எஜுகேஷனல் பர்பஸ்க்கு வந்து வேணும், எங்களுக்கு செலவு இருக்கு அப்படின்னாவோ, ஸ்பெசிஃபைடு இல்னஸ் ஒரு சில
உடம்பு சரியில்லாம சூழ்நிலை இருக்கிறப்போ அந்த குழந்தைக்காக வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும். டிசபிலிட்டி வர்ற கண்டிஷன்லயும் வந்து பாத்தீங்கன்னா எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும். அப்படியே வித்ரா வந்து ஒரு அந்த கார்பஸ் மொத்தமா நீங்க என்பிஎஸ் வாத்சல்யால போட்டிருக்கல 3 டைம் தான் வந்து பார்ஷியல் வித்ட்ரால் வந்து பண்ண முடியும் மொத்தமாவே. ஸோ 18 வயசு ஆனதுக்கு அப்புறம், குழந்தைக்கு 18 வயசு ஆனதுக்கு அப்புறம் இந்த என்பிஎஸ் வாத்சல்யா ஸ்கீம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அமௌண்ட் அப்படியே என்பிஎஸ் டயர் 1க்கு வந்து பாத்தீங்கன்னா கன்வெர்ட் ஆயிடும் அப்படியே. அதுக்கப்புறம் அவங்க என்பிஎஸ் டயர் 1ல மறுபடியும் ஃபர்தரா கான்ட்ரிபியூட் பண்றதா இருந்தாலும் பண்ணலாம், அல்லது இதோட போதும் அது அப்படியே அமௌண்ட் வந்து வளர்ந்துகிட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நீங்க விட்டாலும் விட்டுடலாம். அது உங்களோட இஷ்டம் தான். எக்ஸிட் ஆகிறது அப்படிங்கறது பார்த்தலாம். ஸோ ஒன்ஸ் என்பிஎஸ் வாத்சல்யா ஸ்கீம்ல ஜாயின் ஆனதுக்கு அப்புறம் 18 வயதுக்கு அப்புறம் பார்த்துட்டீங்கன்னா நீங்க எக்ஸிட் ஆக முடியும். ரைட்டுங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ நீங்க கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கிறது 2 லட்சத்துக்கு மேல இருக்கு. ஓவராலா நீங்க கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கிறதுல 2 லட்சத்துக்கு மேல இருக்கு அப்படின்னா அந்த அமௌண்ட்ல 20% வந்து பாத்தீங்கன்னா லம்சமா எடுத்துக்க முடியும். 80% ஆனுவிட்டியா வந்து வரும். ரிட்டையர்மெண்ட் கார்பஸா உங்களுக்கு 60 வயசுக்கு மேலதான் வந்து வரும். ஸோ இதுதான் வந்து சொல்றாங்க. அதுவே லெஸ் தென் 2.5 lakhs, அதாவது மொத்தமா நீங்க 18 வயசு வரைக்கும் குழந்தைக்கு போட்டு வச்சிருக்கிறது மொத்தமாவே 2.5 லட்சத்துக்கு கம்மியா தான் இருக்கு அப்படின்னா நீங்க 100% லம்சமா எடுத்துக்க முடியும் அப்படிங்கறத சொல்றாங்க. அண்ட் இன் கேஸ் ஆஃப் டெத் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் வர்றப்போ, அந்த மைனர் குழந்தை வந்து பாத்தீங்கன்னா இன் கேஸ் ஆஃப் எனி ஆஸ்பெக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா டெத் அப்படிங்கிறது வர்றப்போ என்டையர் அமௌண்ட் வந்து கார்டியன் ஆர் பேரண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்துடும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து கணக்கு. ஸோ குழந்தைங்களுக்காக அவங்களுடைய ரிட்டையர்மெண்ட் ஃபண்டுக்காக நீங்க என்பிஎஸ் வாத்சல்யா ஸ்கீம்ல வந்து சூஸ் பண்ணுங்க தாராளமா. ஒரு நல்ல ஸ்கீம். உண்மையா சொல்ல போனா ஒரு சிறுக சேமிக்கக்கூடிய ஒரு நல்ல ஸ்கீம்னா என்பிஎஸ் சொல்லுவேன் நான் எப்பவுமே. என்பிஎஸ் பத்தி உங்களுக்கு ஃபுல் டீடைல்ஸ் வேணும்னா நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம், அதை வந்து நீங்க செக் பண்ணுங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் கூட கொடுக்குறேன், கீழே இருக்கும், செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி உங்க குழந்தைக்கும் நீங்க ஒரு செக்யூர்டான ஒரு லைஃப் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த என்பிஎஸ்ல வந்து இந்த என்பிஎஸ் வாத்சல்யா ஸ்கீம்ல வந்து நீங்க கண்டிப்பா இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒரு நல்ல ஸ்கீம் எப்படி அப்ளை பண்ணும் அப்படிங்கிற வரைக்கும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்கீம் யாருக்கெல்லாம் பெனிஃபிட்டா இருக்குன்னு உங்களுக்கு தோணுதோ உங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இதை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.